இந்த மண்ணு ஃபுல்லாக இப்போ பாருங்கள் கொட்டுறேன், மண்ணு ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் மண்ணு தான். இது கொஞ்சம் கம்மி, இன்னும் நிறைய வரும். இந்த மண்ணு என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ராக்கெட் வருதுங்களா, இந்த இடத்துல பிடிச்சிக்கும். இந்த பிடிச்சிச்சுன்னா உள்ள ஸ்ப்ராக்கெட் ஃப்ரீயாக சுற்ற அளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு பிக்கப்பும் ட்ராப் ஆகும், வண்டி ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் இந்த ஒவ்வொரு சர்வீஸ் இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. டக் டக் டக்னு சவுண்டு கேட்கும். அது வந்துச்சு அந்த லிங்க்ல முன்னாடி மாற்றி விட்ருங்க. ஆனால் இது குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா இதில் ஒரு இந்த ரப்பர் கட் ஆகிடும். இந்த ரொட்டேட்டர் கொஞ்சம் பாருங்களா டைட்டாக இருக்கும். இதே அந்த இல்லை கிரீஸ் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அது இந்த வண்டி இல்லை. இப்போ பொதுவாக BS6 எல்லா வண்டிக்குமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர். என்னன்னாக்கா ஒன்று ஸ்லோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஸ்லோ ஸ்பீட் சடனாக ஆஃப் ஆகிடும். இந்த ஃபால்ட் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி தான் டோர் தனியாக வரும். ஓகே, இந்த பிளேட் ஒன்று வரும், இந்த ஃபில்டர் ஒன்று வரும். இதையும் க்ளீன் பண்ணி கம்பல்சரி போடணும். ஆயில் கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை கண்டிஷன் தான். இங்கே ஓரிங்லாம் வரும், அதை கரெக்டாக இருக்கணும். இந்த ஓரிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அதே போட்டு விடுங்க, இல்லைனா ஒரு ஓரிங் புதுசு மாற்றி விட்ருங்க. ஓகே, ஏர் ஃபில்டர் நல்லா தான் இருக்குது, மாற்ற வேண்டாம். உள்ளே நல்லா தான் இருக்குது, வெளியே நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் க்ளீன் பண்ணி மட்டும் போட்டால் போதும், நல்லா இருக்குது. மீட்டருக்கு வர ஒரிஜினல் சீட் இது சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸுக்கெல்லாம் பெருசாக கொடுத்துருப்போம். சிட்டிகளை ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த கியருக்கு அந்த ஸ்பீடு போட்டு ஓட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதாரண சந்தில் போகிறோம்னாக்கா இங்கேருந்து டக்குன்னு 5 கியரை போட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இந்த ரோட்டில் 3 கியர் தான் போட்டு ஓட்டணும். நீங்கள் இந்த இடத்துல கியர் இருக்குதே சொல்லிட்டு மொத்த கியரும் போட்டு ஓட்டாதீங்க. நீங்கள் எதுவுமே மெயின்டைன் பண்ணலைன்னா ஒவ்வொரு சர்வீஸுக்கு 2 மடங்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம புல்லட் ராஜ்சேகர் பேசுகிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மாதமாக வீடியோ போடாமல் காரணம்னா நம்ம ஷெட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு இருந்தோம், அதனால் போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்கணும், நம்ம மீட்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மீட்டர் அண்டரை பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மீட்டரை போட்டுறேன், நெக்ஸ்ட் அண்டர் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மீட்டரில் இன்ஜினியர் கழட்டணும்னா கீழே வந்து இந்த இங்கே வரும் செக்ஷன் ஃபில்டர், இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இந்த போல்ட் 2 போல்ட்டில் கழட்டினா வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு போட்டிருப்பாங்க, அந்த கார்டை கழட்டினா நல்லாயிருக்கும். இதை கழட்டினா 8 டியூப்ல வச்சு கட்டலாம். அப்படி இந்த மாதிரி கைட்னா டோர் தனியாக வரும். ஓகே, இந்த பிளேட் ஒன்று வரும், இந்த ஃபில்டர் ஒன்று வரும். இதையும் க்ளீன் பண்ணி கம்பல்சரி போடணும். ஆயில் கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை கண்டிஷன் தான், ஆனால் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபில்டர், அடுத்தது ஆயில் ஃபில்ட்ரு. 1 2 3 ஃபுல்லாக எடுக்காதீங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில் விடுங்க, அப்போ தான் ஜம்ப் ஆகாமல் இருக்கும். இங்கே ஓரிங்லாம் வரும், அதை கரெக்டாக இருக்கணும். இந்த ஓரிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அதே போட்டு விடுங்க, இல்லைனா ஒரு ஓரிங் புதுசு மாற்றி விட்ருங்க. இந்த ஓரிங் தான் ரொம்ப முக்கியமானது, ஓரிங். இதுவும் ப்ளஸ் ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து இந்த பொசிஷன் தான் பார்த்து போடணும். இந்த பொசிஷனில் போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. இந்த பொசிஷன், இந்த ரப்பர் சீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீல் வச்சு இந்த பொசிஷனில் போடணும் கரெக்டாக. அடுத்து நம்ம ஏர் ஃபில்டர் கழட்டணும். இந்த வண்டியில் இந்த பக்கம் சீல்டை ஓப்பன் பண்ணோம். சீல்டை ஓப்பன் அதே 5 மலைங்க இருந்தால் போதும். 2 போல்ட் ஓப்பன் பண்ணணும். இங்கே மேலே 1, அவ்வளோதான். 2 போல்ட்டை கழட்டிட்டு இப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணால் வந்துடும். இப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் இருக்கும், இதை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். இந்த லாக் இருக்கும், இந்த லாக் ஒன்று, இங்கே ஒரு லாக் இருக்கும். இது 2 இங்கே ஒன்று ஃபிக்ஸிங் ஆகும், இங்கே ஒரு லாக் ஆகும். பார்த்து எடுங்க. எடுக்கும் போது தப்பாக எடுத்துட்டிங்கன்னா உடச்சிடும். உடஞ்சிச்சுன்னா இந்த சீல்டே மாத்திர மாதிரி இடப்போம். உங்களுக்கு சீல்டு ரேட்டு ஜாஸ்தி, 500 1000 மேலே வரும். சரிங்களா? அதனால் பார்த்து எடுங்க கழட்டும் போது. 1 2 3 சூழ்நிலை டோர் தனியாக வந்துடும். வந்துச்சுன்னா இந்த ஏர் ஃபில்டர் தனியாக வந்துடும். ஓகே, ஏர் ஃபில்டர் நல்லா தான் இருக்குது, மாற்ற வேண்டாம். உள்ளே நல்லா தான் இருக்குது, வெளியே நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் க்ளீன் பண்ணி மட்டும் போட்டால் போதும், நல்லா இருக்குது. மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும். இதில் மண் எவ்வளவு பாருங்களேன். இந்த மண்ணு தான் என்ன ஆகும்னா நம்ம ஸ்ப்ராக்கெட்டை சுத்தாத அளவுக்கு பிடிச்சிக்கும் டைட்டாக. அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இதை கழட்டி நம்ம இதை க்ளீன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மண் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் கொட்டுறேன், மண் ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் மண்ணு தான். இது கொஞ்சம் கம்மி, இன்னும் நிறைய வரும். இது எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் இது ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இந்த கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா இவ்வளோ மண்ணு பாருங்கள். இந்த மண் என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ராக்கெட் வருதுங்களா, இந்த இடத்துல பிடிச்சிக்கும்.
இந்த பிடிச்சிச்சுன்னா உள்ள ஸ்ப்ராக்கெட் ஃப்ரீயாக சுற்ற அளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு பிக்கப்பும் ட்ராப் ஆகும், வண்டி ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் இந்த ஒவ்வொரு சர்வீஸ் இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. அதேமாதிரி இந்த வண்டிக்கு செயின் ஸ்பேடு மாற்ற போகிறோம். ரெகுலராக செயின் ஸ்பேட் வந்து கம்பெனியில் கொடுக்குறது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டுது. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் ஒன்று வந்துருக்குது, பிராஸில் வந்துருக்குது, பிராஸ் கோட்டிங்கில். அது நல்லா இருக்குது, லைஃபும் நல்லா இருக்குது. நான் ஒன்று கூட கொஞ்சம் விலை மட்டும் ஜாஸ்தியாக வருது, கூட ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் செயின் ஸ்பேட் லைஃப். இந்த மாதிரி டைட்டானாவே வந்து செயின் ஸ்பேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வீக் ஆகிடும். அதனால் நல்லா செயின் ஸ்பேட் மாற்ற போகிறேன். செயின் சுத்தம் போது பாருங்களா ஒரு மாதிரி செயின்ஸ் லூப் அடிச்சு இந்த வண்டிக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி தான். லூப்பை மட்டும் அடிக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து அடிங்க, க்ளீன் பண்ணிட்டு அடிங்க. இல்லைனா இப்போ புதுசாக மார்க்கெட்டில் செயின் பேஸ்ட்டுன்னு ஒன்று வந்துருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னு இந்த பாருங்களா இந்த வீல்லாம் பாருங்களா, இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சது தான். இப்போ வெட்டி ஒட்டிது பார்த்தீங்களா, இவ்வளோ எல்லாம் மண்ணு தான், மண்ணு சேரு தான். செயின் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டரில் ஒரு பிராண்ட் வந்துருக்குது, 350 ரூபா 400 வருது சரிங்களா. அதை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் செயின் பேஸ்ட் உங்களுக்கு. இது என்னன்னாக்கா அது நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு லிமிட்டு தெரியாமல் இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு அடிச்சு விட்டுறோம். அது எப்படின்னாக்கா ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்குறான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்ளை பண்ணாலும் போதும், அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிது உங்களுக்கு செயின் பேஸ்ட். அது எதுக்குன்னா கொஞ்சம் ஐஎஸ்சிசி வண்டி தான், பழைய வண்டிலாம் தேவையில்லை. ஹிமாலயன் போடலாம், இன்டர்செப்டருக்கு போடலாம், 650 போடலாம், இந்த மாதிரி மீட்டியாக இருக்குது, இந்த மாதிரி வண்டிகள்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் லாங் ட்ரிப் எதனா போகிற மாதிரி இருந்தாக்கா உங்கள் உள்ள வந்து செயின்லாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் லாங் போகும்போது ஒரே ரெட்டி உங்கள் வண்டியில் செயின் லிங்க் லாக் ஒன்று வரும். அந்த லிங்க் லாக் கம்பல்சரி செக் பண்ணுங்க. அந்த லிங்க் லாக் எங்கே இருக்குன்னா அது வரைக்கும் பாருங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் லாக். இந்த லிங்க் லாக் இப்போ நல்லா இருக்குது இல்லை, உங்கள் லிங்க் லாக்னா நீங்கள் இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஆடும். ஆடிச்சுன்னா ஒரு 50 ரூபா தான் லிங்க் லாக் வரும். இது மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் கட் ஆகாமல் இருக்கும். இல்லை அந்த செயின் லிங்க் லாக்லாம் கட் ஆகிடும். உங்களுக்கு லாங் போகிறீங்க இல்லை உங்களுக்கு எதாவது செயினை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை கம்பல்சரி செக் பண்ணிங்கன்னா இதை ஒன்று மாற்றி விட்ருங்க. இதனால் என்ன ஆகும்னா செயின் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், செயின்ஸ் க்ளீன் நல்லா இருக்கும், லூப் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரு சவுண்ட் வரும், டக் டக் டக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்துச்சு அந்த லிங்க் லாக் மட்டும் மாற்றி விட்ருங்க. இது மாற்றிட்டுனா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு இந்த ஸ்விங்காம் ஸ்டேல வந்து இந்த ஸ்டேர் ரப்பர்னு ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இதை நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுறாங்க. இந்த ரப்பரை, இந்த ரப்பர் என்ன ஆகும்னா இந்த ஸ்டேல வந்து ஒராசாமல் இருக்கிறதுக்கோசம் இந்த ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா இதில் ஒராசி இந்த ரப்பர் கட் ஆகிடும். இந்த ரப்பர் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு ரப்பர் ஒன்று புதுசு மாற்றி விட்டுருங்க. இல்லைனாக்கா இந்த செயின் வந்து இந்த ஸ்டேல போய் ஒராசினா இந்த ஸ்டேவே கட் ஆகிடும். அப்போ உங்கள் ஸ்டேவே மாத்திர மாதிரி ஆகிடும். இது ஜஸ்ட்னா ஒரு 250 ரூபா தான் இந்த ஸ்டே ரப்பர் வரும். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியில் ஒரு சிலர்லாம் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு மாதிரி கட்டாயி தொங்கிடும். அது தெரியாமலே செயின் ஸ்பேர்லாம் மாற்றி விட்டுறாங்க. இந்த ரப்பர் எப்பயுமே செக் பண்ணுங்க, ஸ்டே ரப்பரை. முக்கியமானது ரப்பர் ஸ்டே ரப்பர் தான். இதை கழட்டி மாட்டுறது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 2-3 போல்ட் கட்டினா கழட்டி மாட்டிடலாம். இந்த ரப்பரை ஸ்டே ரப்பரை நம்ம கம்பல்சரி மாற்றணும். இல்லை இந்த கீரில் கழட்டி கிரீஸ் பேக் பண்ணால் கீர் இன்னும் ஸ்மூத்தாக விடும். இது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா தனியாக வந்துடும், பரவாயில்ல. இதை கழட்டிட்டு இங்கே ஒரு புஷ் இருக்கும், இந்த புஷ்ஷை வெளியே எடுத்துட்டு இந்த புஷ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு கிரீஸோ லூப் எதனா அடிச்சு திருப்பி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கீர் போடும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ரொட்டேட்டே கொஞ்சம் பாருங்களா டைட்டாக இருக்கும். இதே அந்த இல்லை கிரீஸ் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அது நிறைய டிஸ்க்கு பேடை எப்படி மாற்றுனாக்கா இந்த காற்று பின்னர் வரும். இந்த காற்று பின்னர் நீங்கள் விழுத்திங்கன்னா வந்துடும், விழுத்தா வந்துடும். ஃப்ரூட்ஸ் மறைச்சி தட்டினா வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்க்கு பேடு, இந்த டிஸ்க் பேடு பாருங்க ஃபுல்லாக தேஞ்சு இரும்பாயிடுச்சு ஃபுல்லாக பாருங்க, மெட்டலே இல்லை. இதெல்லாம் டிஸ்க் பிரேக் ஆச்சு கரன்னு சவுண்டு கேட்கும். இது இப்படியே ஓட்டினீங்கன்னா இந்த டிஸ்க் பிளேட்டும் போயிடும். இந்த டிஸ்க் பேடு விலை என்னவோ 250 ரூபா தான். ஆனால் நீங்கள் இது எப்படியே ஓட்டினீங்கன்னா இந்த பிளேட்டு போயிடுச்சுன்னா கம்பல்சரி 3000 வந்து 2500 அந்த டிஸ்க் பிளேட் மட்டும். 2 பேடை பாருங்க எப்படி இது ஒன்றுமே இல்லை, இரும்பு தேஞ்சிருங்களா. அப்போ இந்த டிஸ்க் பேடை மாற்றணும். இந்த ஓல்ஸ் வச்சா இது பார்த்தீங்களா, இதுதான் ஏபிஎஸோட டோனர் பிளேட்டு சரிங்களா. எல்லா வண்டியுமே இப்போ வர ஏபிஎஸ் எல்லா வண்டிக்குமே இது இருக்கும். இது நீங்கள் டயரை கழட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்ட சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் டயர் மாற்றுறதுல எமர்ஜென்சி டயர் மாற்றுவீங்க, மாற்றும் போது என்ன பண்ணால் ஸ்கூட்டர்லாம் போட்டு நிம்புவாங்க. அப்போல்லாம் நிம்புனாங்கன்னா இது கண்டிப்பாக இது பெண்ட் ஆகிடும் சரிங்களா. இது பெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்காது. சப்போஸ் இது பெண்ட் ஆகிடுச்சு பிரேக் பிடிக்காம இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அலங்கி போல்டு பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை கழட்டி இப்படி விட்டுருங்க. இப்போதைக்கு ஏபிஎஸ் இருக்காது, ஆனால் பிரேக் பிடிக்கும். எல்லாருக்கும் பேக் பிரேக் என்ன ஆகுனா வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, சில டைமில் அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து கால் எடுத்தலாம் அப்படி உள்ளே போயிட்டு மறுபடியும் பிடிக்கும், ஒரு மாதிரி ஸ்பான்ச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவரை கழட்டிட்டு ஒரு கிரீஸ் பேக் பண்ணுங்கள். அந்த கீரில் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி தான். இதை கழட்டிட்டு மாட்டினா கொஞ்சம் அந்த ஸ்பான்ச் ஆகிற பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் ரைடு பான்ச் ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணி போடுங்க. ரெண்டாவது அகைன் வந்துச்சுன்னா இந்த உள்ள ஒரு பிஸ்டன் ஒன்று வரும், இதை கழட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ண. ஆனால் இதெல்லாம் உங்களால் முடியாது, மெக்கானிக்கல் தான் செய்ய முடியும் சரிங்களா. மெக்கானிக்கு கரெக்டாக இதை பண்ணி கொடுத்துருவாங்க அழகா. அதுக்கப்புறம் இந்த டிஸ்க் கேன் இருக்கும். இந்த டிஸ்க் கேன் என்ன ஒன்றா வெயில் பட்டு இது கிராக் ஆகிடும். இது 100 ரூபா தான் 150 ரூபா தான் வரும். இது கிராக் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து ஒன்று மாற்றி விட்டுருங்க. இதனால தான் மொத்த பிரேக்குமே இதில் தான் நிற்க பிடிக்குது உங்களுக்கு. அதனால் இது ஆயிலும் செக் பண்ணிங்க. இது ஆயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணால் வந்துடும். இது ஓப்பன் பண்ணால் இது கேனு ஸ்டீல் ரப்பர். இங்கே பாருங்கள், இது ஆயிலே கம்மியாக தான் இருக்குது. இல்லை
சரிங்களா? இது ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதில் வந்து கிராக் ஆகும் நிறைய வண்டியில் நான் மாற்றிருக்கிறேன். அதனால் இது ஒன்று கிராக், லைட்டாக கிராக் வெடிப்பு இருக்கிற மாதிரி தான் ஒன்று மாற்றி விட்ருங்க. நீங்கள் இப்போ கை வச்சு அழுத்தவே உடச்சிக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும். ஒன்று மாற்றி விட்ருங்க நல்லது. இந்த வண்டி இல்லை, இப்போ பொதுவாக BS6 எல்லா வண்டிக்குமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர். என்னன்னாக்கா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்லோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஸ்லோ ஸ்பீட் சடனாக ஆஃப் ஆகிடும். ஹைலிங் வந்து அப்படியே ஏறும் அப்படியே இறங்கும். இந்த ஃபால்ட் எதனால் வருதுன்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ராட்டல் பாடி இங்கே இருக்கும், த்ராட்டல் பாடி இந்த த்ராட்டல் பாடி போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருமே. இந்த வரைக்கும் இந்த த்ராட்டல் பாடி ஈஸியோட சொல்லுவாங்க இதை. இந்த ஒரு பார்ட் தான் நம்ம வண்டிக்கு இந்த ஒரு பிரச்சனை வருது. வண்டி ஸ்லோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். இதை நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ணவும் முடியாது, ரெடியும் பண்ண முடியாது. இதை ஒன்று புதுசு தான் போடணும். இதோட புதுசு எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்கிட்ட வருது. இமாலயனாக இருக்கட்டும், மீட்டியாக இருக்கட்டும், ஹண்டராக இருக்கட்டும், எந்த வண்டி தான் சரி, BS6க்கு வர எல்லா வண்டிக்குமே இந்த ஈஸியோட தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஈஸியை மாற்றினா மட்டும் தான் அந்த ஃபால்ட் சால்ட் ஆகும். இது வராமல் இருக்கிறது சில டிப்ஸ் வேணால் சொல்லலாம். என்னன்னாக்கா பெட்ரோலை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இந்த வண்டியில் பெட்ரோல் வந்து ஒரே பங்காக நீங்கள் எந்த பங்க் யூஸ் பண்ணீங்களோ அதே மெயின்டைன் பண்ணி போட்டுங்க. ரெண்டாவது பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி செல் போடும்போது டக் 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 சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்தாக்கா யோசிக்காமல் ஒன்று மாற்றி விட்ருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாட்டி டக் டக்னு எடுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து கிராங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போனா ஒவ்வொரு வாட்டி கிராங்க் பண்ணும்போது இந்த ஈஸியில் தான் போய் பாதிக்கும். அப்போ போகாது. நீங்கள் பேட்டரி புதுசு மாற்றிருங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சடனாக அது ஈஸி போயிடும். ரெண்டாவது வண்டி எடுக்கணும், வாரத்துக்கு ஒரு டேஸோ 10 நாளைக்கு வச்சு வண்டி எடுக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஈஸி கண்டிப்பாக போய்டுது. இது ஒன்று மாற்றுறது நல்லது. எப்பவுமே உங்களுக்கு இது போயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்குது, இது ஒன்று பண்ணலாம். நீங்கள் நம்ம வண்டிக்கு முக்கியமான விஷயம் ஸ்பார்க் பிளக். சரிங்களா? இந்த ஸ்பார்க் பிளக் என்ன பண்ணணும்னா க்ளீன்லி போடலாம். கரெக்டாக நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இதை க்ளீன்லி போடலாம். க்ளீன்லி போட ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டாவது நீங்கள் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் ஈரத்தில் இருக்கும்போது என்னன்னா இங்கேருந்து ஒரு ஸ்பார்க் வரும் தனியாக, இங்கேருந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சுனாக்கா உங்களை வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த அடாப்டர் அப்படி கழட்டிட்டு இதில் இப்படி திருநா வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒயரில் இப்படி ஊற்றிட்டு இந்த ஒயரை மட்டும் தொடச்சிட்டு மறுபடியும் மாட்டி விடுங்க. இப்படி ஃபுல் டைட் பண்ணி விடுங்க. அதான் நல்லா டைட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மாட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இப்படி பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கில் பிரச்சனை வராது. உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த இடத்துல கரண்ட் ஸ்பார்க் ஆகும், இல்லை இப்படி இங்கே வரும். கழட்டிட்டு ஊதி போடுங்க, சரியாக போடும் ஸ்பார்க் பிளக் மட்டும். இது பேட்டரினா இந்த RS ஷீல்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இது வந்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக் இருக்கும். இதுதான் கொஞ்சம் உசாராக கழட்டுங்க. இப்படி வரும், இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே லாக் இருக்கும். இந்த லாக் இருக்கும். சரிங்களா? சீல்டை ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருப்பாங்க. எதனா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் ஃபால்ட் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பேசிக்காக செட் பண்ணுறது இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இவ்வளோ ஃபீஸ் இருக்கும். அதில் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. இந்த பார்த்துங்களா, சார்ஜிங் ஃபீஸு, மெயின் ஃபீஸு, இக்னேஷன் ஃபீஸு, சிக்னல் ஃபீஸு, ஹாரனு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் வேலை செய்யலையோ ஃபஸ்ட்டு ஃபீஸை பாருங்கள். இது எல்லாமே இந்த ஃபீஸ் வேலை செய்யும். இதெல்லாம் ஸ்பேரு 1 2 3 இதெல்லாம் ஸ்பேர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா ஃபீஸ் போயிடுச்சுன்னா இதை எடுத்து மாற்றி போடுங்க. சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது சப்போஸ் ABS ஒர்க் ஆகல, ஓடினே இருக்கும்போது ABS ஒர்க் ஆகலன்னா இங்கே ABS ஃபீஸு தனியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க 4 ஃபீஸு, இதுவுமே ABS ஃபீஸ் தான். இந்த 4 ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீஸ் போனாலும் வேறு ஃபீஸ் போட்டு பாருங்கள். இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. இந்த J-Series இன்ஜினுக்கும் அந்த இமாலயன் இன்ஜினுக்கும் ஒரே மாதிரி தான் மெத்தட்லாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைமிங் செயின் வரும், செயின் அட்ஜஸ்டர் வரும். உங்கள் உள்ள நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக 25 கிலோமீட்டர் ஓடிச்சுனாக்கா இந்த டைமிங் செயின் அட்ஜஸ்டர் செக் பண்ணி மாற்றி விட்ருங்க. அதே மாதிரி செயின் அட்ஜஸ்டர் இங்கே வரும். ஃபஸ்ட்டு இந்த செயின் அட்ஜஸ்டர் மாற்றுங்க. இந்த அட்ஜஸ்டர் மாற்றி ஓகே ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. இல்லைனா மறுபடியும் இதை கழட்டிட்டு டைமிங் செயினை மாற்றிடும். கரெக்டாக 25 கிலோமீட்டர் ஓடணும்னா 50 மாற்றி விட்ருங்க. அது எப்படி நம்ம செயின் ஸ்பீட் மாத்திரமோ அந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டத்துக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணாது. வண்டியோட ஸ்மூத்தாக இருக்கும். அதான் கரெக்டாக 25 கிலோமீட்டர் மாற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டரு, ரெண்டாவது செயின். அதுக்கப்புறம் மீட்டர்லேயும் நம்ம வண்டியெல்லாம் மீட்டரில் போதும் எல்லா வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் பண்ணும் போதும் இந்த 2 கேபிளும் ஆக்சிடென்ட் கேபிள், கிளச் கேபிள், இந்த 2 கேபிள் ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டாலும் ஓகே தான், நீங்கள் மாற்றினாலும் ஓகே தான். சரிங்களா? ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் லூப் பண்ணி போடலாம். லூப் பண்ணி போடும்போது ஒவ்வொரு சர்வீஸ்லையும் இந்த அலங்கி போல்ட் வரும் பாருங்களேன், இந்த போல்ட்டை கழட்டிட்டு கிரீஸ் பேக் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே இருக்கும் பாருங்க அந்த அலங்கி போல்ட்டு. இது என்ன ஒன்றா கிரீஸ் ட்ரை ஆகி ஜாம் ஆகிடும் உங்களுக்கு. ஒவ்வொரு சர்வீஸ்லையும் இதை கழட்டி கிரீஸ் பேக் பண்ணிங்கன்னா கிளச்சு ஸ்மூத்தாக இருக்கும், கியர் விழுது நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும், நம்ம கை மணிக்கட்டி பயங்கரமாக வலிக்காமல் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இதுவும் இந்த பக்கம் டிஸ்க் லிவர்லேயும் வரும், 2 பக்கமும் வரும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி ஓட்டும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது என்னன்னாக்கா, வண்டி ஓட்டும் போது 2 பேரும் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபேட்டாக தான் இருக்கிறாங்க. அவங்களால இந்த வண்டியில் 2 பேர் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த சீட்டு ரைடர் சீட்டு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஆனால் பின்னாடி வினில் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பான். அதனால் இங்கே உட்காரும் போது அவனை தள்ளி விட்டுனே இருப்பான். அப்போ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பேக் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி பின்னாடி தள்ளலாம். 1/2 இன்ச்சு பின்னாடி தள்ளிட்டு இந்த சீட்டை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். பெருசு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வண்டி உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கும். என்னன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி இதை உட்காந்து ஏன்டா அவன் கூட வந்தேன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவன் ஃபேஸ் பண்ணுவான். போடா நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போயிடுறேன்டா உன் கூட வரதுக்கு பாதா. அதனால் ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. இந்த சீட்டை மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்க அவங்க ஜம்முன்னு வருவாங்க. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினலாக இந்த மீட்டருக்கு வர ஒரிஜினல் சீட். இது சின்னதாக இருக்கும், உங்களுக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு சீட்டை ஆல்டர் பண்ண சீட்டை காட்டுறேன், அது எப்படின்னு பாருங்க. ஃப்ரண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசெல்லாம் மாடிஃபிகேஷன் கிடையாது, அது எப்பயுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கு அழகாக கவர் போட்டு இந்த பேக் சீட் தான் ஆல்டர் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸுக்கெல்லாம் பெருசாக கொடுத்துருப்போம். நம்ம பம் உட்காரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம சோபாவில் உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த சீட் அகலமாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது ஒரு 1/2 இன்ச்சு நவுத்திருப்போம் பின்னாடி, அது ஆல்டர் பண்ணலாம். இது எல்லாரும் பண்ணுறாங்க, இதுதான் சில பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதை. சரிங்களா, இந்த மாதிரி சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு எந்த ஒரு பேக் பெயின் இல்லாமல் உங்க கூட ஜாலியாக வருவாங்க. இதை இந்த மாதிரி சீட்டு போட்டுங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலர் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி சீட் போட சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு காம்பேக்டாக இருக்கும். இந்த இடத்துல கேப் இல்லாமல் ஒரு மாதிரி நீட்னஸாக இருக்கும். நம்ம இந்த வண்டி மீட்டர் வண்டி எதுக்காக யூஸ் பண்ணலாம்னாக்கா, நம்ம வண்டி அதிகமாக வந்து சிட்டி டிரைவுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மல்டி பிராண்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியாகவும் இது எடுத்துக்கலாம், ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ட்ரிப்புக்கு எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக இருக்கும்போது நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சீட்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரிப்புக்கு எதனா போகிறீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி தான் ஃபாக் லைட்டு, எக்ஸாஸ்ட்டு, பைனர் பாக்ஸு இதெல்லாம் எல்லாத்தையும் மாட்டிட்டு போனீங்கன்னா ட்ரிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சிட்டிகளை ஓட்டும் போது முடிஞ்சளவுக்கு அந்தந்த கியருக்கு அந்த ஸ்பீடு போட்டு ஓட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதாரண சந்தில் போகிறோம்னாக்கா இங்கேருந்து டக்கு டக்கு டக்குன்னு 5 கீரை போட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இந்த ரோட்டில் 3 கீர் தான் போட்டு ஓட்டணும். நீங்கள் இந்த இடத்துல கீர் இருக்குதே சொல்லிட்டு மொத்த கீரும் போட்டு ஓட்டாதீங்க. அதே மாதிரி ஹில்ஸ் பிரிட்ஜ் ஏறும்போதோ ஹில்ஸ் ஏறும்போதோ குறிப்பிட்ட கீரில் தான் நீங்கள் ஏற்றணும் வண்டியை. ஃபஸ்ட்டு கீர், செகண்ட், தேர்ட் கீர், 3வது கீர் வரைக்கும் ஏற்றலாம். இருக்குது 5 கீரும் போட்டு ஏற்றுனீங்கன்னா சீக்கிரமாக சேஞ்ச் பேடு போயிடும், கிராங்க் அடி வாங்கும், டைமிங் சேன் வரும், வண்டி கண்டமாடும், உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாகவே இருக்காது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ ஹைவே இருக்குதா, நீங்கள் நல்லா கீர் போட்டு லோடு கீர் போட்டு எவ்வளோ ஸ்பீடானா போகலாம், பிரச்சனை கிடையாது. சிட்டியில் ஓட்டும் போது ரோடு டிராஃபிக்காக இருக்குது, ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குனாக்கா 2 கீர் 3 அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கீர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களால் 5 கீர் போட்டு உங்களால் ட்ரைவ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பண்ணி தப்பில்லை. ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கீர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி மீட்டரை பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே ஒவ்வொரு சர்வீஸுக்கும் உங்கள் காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் எதுவுமே மெயின்டைன் பண்ணலைன்னா ஒவ்வொரு சர்வீஸுக்கு 2 மடங்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் 2000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி செயின்ஸ் பேடாக இருக்கட்டும், டிஸ்க் பேட் இருக்குது, ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில், இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மாற்றிட்டு நல்லாயிருக்கும். இல்லை கிலோமீட்டர் ஓடும், ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிச்சா நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கிலோமீட்டர் எனக்கு வண்டி ஓடலை இருந்தாலும் சர்வீஸ்னால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ரலாக செக்அப் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றி விட்டணும். எதை மாத்திரமே இல்லையோ முதல்ல இன்ஜின் ஆயில் மாற்றி விட்டணும். அதேமாதிரி நீங்கள் வண்டி ரொம்ப நாள் எடுக்கவே மாட்டேன், இல்லைப்பா நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான், இல்லை 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வண்டி எடுப்பேனாக்கா 2 விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்ரி நெகட்டிவ் பாசிட்டிவ் கழட்டி விட்ருங்க. 2வது டேங்கில் இருக்கிற ஃபியூல் பெட்ரோல் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. பெட்ரோல் ஃபுல்லாக ஒரு ட்ரா கூட பெட்ரோல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளேருந்து ஃபியூல் பம்ப் இருக்குது. கார்பெட்டராக இருந்தாக்கா நீங்கள் பிரச்சனையே கிடையாது, நம்ம மறுபடியும் கார்பெட்டர் கப்பை க்ளீன் பண்ணிட்டு போட்டிக்கலாம். ஃபியூல் பம்புனால நீங்கள் ட்ரைவ் பண்ணி வச்சு நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா என் வண்டிக்கு அதை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் ஹிமாலயன் வச்சுக்கிறேன், நானும் வருஷத்தில் 5 நாள் தான் வண்டி எடுப்பேன். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னாக்கா பேட்டரியும் ஃபியூல் பம்பும் டேங்கில் பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருவேன். நீட்டாக ஒரு வாஷிங் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி வச்சுருவேன், போட்டு கவர் போட்டு வச்சுருவேன். எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்ரோலில் போட்டு விட்டுறீங்க, அந்த பேட்டரி அதிலே வச்சு விட்றீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்து நேருது உங்களுக்கு. அது சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வண்டியை ஓட்ட பழகிடுங்க, வாரத்தில் ஒரு வாட்டியோ. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வாரத்தில் இல்லை, முன்னே தான் வந்து வண்டி எடுக்கிறது ரொம்ப ரேரு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வண்டி ரெகுலராக யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் ஓடிச்சா செயின் லூப் பண்ணுங்க. வண்டி மழையில் நல்லா ஓட்டிங்களா ஓட்டுங்க, தப்பு கிடையாது. மழை விட்ட உடனே கையோட ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வண்டியை. நீட்டாக வாஷ் பண்ணி எங்கெங்கே லூப் பண்ணுமோ அங்கெல்லாம் லூப் பண்ணி வச்சிருக்கேன், கரெக்டாக போதும். சரிங்களா, அதே மாதிரி லாங் போகும்போது நல்ல நம்மள டியூப்லெஸ் இருக்கனால பஞ்சர் பிரச்சனை நமக்கு கிடையாது. நம்ம ஒரு கிட்டு மட்டும் எடுத்து போனால் போதும். 2வது கேபிள், ஆக்சில் கேபிள், கிளச் கேபிள், நான் சொன்ன பார்த்தேன் செயின் லிங்க் லாக்கு, இது ஒரு ஸ்பார்க் பிளக், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. அது மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது சேஃப்டியாக ஓட்டுங்க. 2வது குறிப்பிட்ட ஸ்பீடு தான், ஒரு இந்த வண்டி நான் அதிகபட்சம் ஒரு 120 போவோம், அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்க. இல்லை 80, 100 யூஸ் பண்ணுங்க போதும். அதே மாதிரி ரோடுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பீடு, இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும் போது முடிஞ்சளவுக்கு கீரை கொஞ்சம் கம்மி போட்டே ஏற்றுங்க, இருக்க மொத்த கீரை போட்டு ஏற்றுறாதீங்க. அதே மாதிரி சேஃப்டியாக ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்லாம், க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு நல்லது எல்லாமே. சரிங்களா.